நேர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. வெளியில வெயில் கொளுத்துது, வெப்ப அலையெல்லாம் வீசுது. அதைவிட அதிகமாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. தலைவர்களுடைய அந்த வார்த்தைகளிலும் சூடு தெரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது சில சமயங்களில் விதிமுறைகளை மீறி போய்விடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுகிறது. அந்த வகையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறது என்றும் தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று கூறியும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அவரவர் கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கிறது. ஆக அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. மோடி ராகுலுக்கு நோட்டீஸ், தேர்தல் ஆணையம் செக், அடுத்து என்ன என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் திரு இதயத்துல்லா அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் திரு சசிகுமார் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் இதயத்துல்லா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார், ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? மோடி அவர்கள் ஏதோ இன்னைக்கு மட்டும் ஒரு வெறுப்பு பேச்சை பேசலை. குஜராத்தில் அவர் அரசியலில் இருந்த காலத்தில், பிறகு முதல்வராக இருந்த காலத்தில் வெறுப்பு பேச்சுகளால் கலவரங்கள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் உயிரிழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வெறுப்பு பேச்சு என்பது பிரதமரான பிறகும் தொடர்கிறது. இதுதான் இந்தியாவில் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ்காந்திலாம் இருந்தாங்க. அவர்கள் காலத்திலலாம் அவர்கள் மீது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் போய் இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு எந்த காலத்தையும் கேட்டதில்லை. வாஜ்பாய், அத்வானியே இன்னும் கோர் இந்துத்துவா அவர் மேலே கூட எந்த கட்சியும் வேணால் தேர்தல் நேரத்தில் பொறுப்பாக அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இந்துத்துவா கொள்கை கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இல்லை. ஆனால் இந்த முறை என்னன்னு சொன்னால், நம்முடைய பிரதமர் மோடி எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. அதாவது போகிற இடங்களில் தலித்தை வாழ்த்தி பேசுவார், தலித்துக்கு எதிராக செய்வார். ஓபிசியை வாழ்த்தி பேசுவார், தன்னை ஓபிசின்னு சொல்லுவார். ஆனால் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கோ ஜாதிவாரி கணக்கெடுப்போ எதிராக இருப்பார். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக நாய்க்குட்டின்னு கூட சொல்லியிருக்காரு. காரில் நாய்க்குட்டி அடிபட்டு எவ்வளோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ தூரம் வெறுப்பு பேச்சு பேசணுமோ பேசியிருக்காரு. இந்தியாவில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினா இந்துக்களில் ஒரு சாரார் நமக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம், எல்லா முறையும் நடக்காது. இதே குற்றச்சாட்டு தானே அவங்களும் வைக்கிறாங்க. சிறுபான்மை அரசு, சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறாங்க. இவங்க இந்துக்களுக்கு பேசினா இவங்க சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை வாங்கணும்னு பேசுறாங்கன்னு பாஜக குற்றம் சாட்டுது. அது பொய்யான பொய். காரணம், திரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் ஒரு வகுப்பினர் அவங்க 3 விழுக்காடு இல்லை 5 விழுக்காடுக்காரங்களுக்காக தான் அரசியல் அதிகாரம் இருக்குது. கல்வி அவங்கள்ட்ட போயிருச்சு, துணைவேந்தர் பதவி, ஆளுநர் பதவி, இப்படி எல்லா பதவிகளும் அவர்களுக்கு போயிருச்சு. 90 விழுக்காடு இந்துக்களுடைய அதிகாரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாமே ஒரு வகுப்பினர், ஒரு கார்ப்பரேட் குரூப்பு அல்லது ஒரு வகுப்பினருக்கு போச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு, ஆதாரமாக சொல்கிறாரு. பிரதமர் அலுவலகத்தில் இன்னைக்கு 97 பேர் யார் இருக்காங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த ஓபிசி இந்துக்களோ, தலித் இந்துக்களோ, ஏன் உயர்ஜாதி இந்துக்களோ இல்லை. அப்போ ஈக்விட்டி, இதைத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசினார். த வேர்டு ஈக்விட்டினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நேற்று கூட நம்முடைய முதல்வருடைய உரை டெல்லியில் வாசிக்கப்பட்டது. என்ன சொன்னார் சொன்னால், இன்க்ளூசிவ், அதாவது எல்லாருக்கும் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் எல்லாம் கிடைக்கணுங்கிறாங்க. இதைத்தான் காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு அது இந்துக்களுக்கான, முஸ்லீம்களுக்கான, எல்லாருக்குமான கட்சியாக இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி மேலே இப்போ நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்கல்ல. அவர் பேசுனது என்ன பேசினார்? அவரு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிற திசையில பாஜக இந்த நாட்டை கொண்டு போக பார்க்கிறது. அது உண்மைதானே? அப்ப அது உண்மைதானே காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப எதை நீங்க முன்னிறுத்துறீங்க, எதை நோக்கி நீங்க போறீங்க? இப்ப இதைத்தான் நான் சொல்றேன். ஒரே நாடுங்கிற திசையில் கொண்டு போகிறாங்க, தேர்தலை ஒன்றா வைக்கணுங்கிறாங்க. கடைசியாக ஒரே வேட்பாளராகவும் ஆக்கிட்டாங்க. குஜராத் நடந்து பார்த்தீங்கல்ல, 8 வேட்பாளர்களை அவங்கள விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உத்தரவாதம் போட்ட கையெழுத்து போட்டவங்களே விலைக்கு வாங்கி இன்றைக்கி ஒரு வேட்பாளர் உருவாயிருக்கு. ஏன்? அப்போ என்ன காரணம்? ஒரே வேட்பாளர் அப்படின்னா இந்த நிலைமைக்கு போகும். ஒரே கடைசியாக ஒரு சாதி இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம்.
நீங்க அதுதான் அதுவும் இல்லையா? இப்ப வந்து பாஜக இத வெளிப்படையா மோடி பேசுறாரு மத அரசியல அப்படின்னா இத மறைமுகமா பேசுற மாதிரி இல்லையா? ஒரே மதத்துக்கு கொண்டு போறாங்கங்கும் போது ஒரு அச்சத்தை அந்த மக்களிடையே உருவாக்குற மாதிரி இல்லையா? ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி இல்லையா? அதுக்கு தானே இப்ப தேர்தல் ஆணைய நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஒருத்தர் கிழக்கு திசையில போறாருப்பா, ஒருத்தர் நிக்கிறாரு. கிழக்கு திசையில போறவரை கிழக்கு திசையில போறதுன்னு சொல்ல முடியும், நிக்கிறவரை போய் நீ மேற்கு திசையில போன்னு சொல்ல முடியுமா? இதே தானே இப்ப மோடி சொல்றாரு, நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், அம்பலப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது நியாயம்னா அவர் சொல்றது நியாயம், நீங்க சொல்றது தப்புன்னா அவர் சொல்றது தப்பு. நான் சொல்றேன், ஒரு செயல் செய்யப்பட்டால் செய்தவர் மேல நீங்க இது பண்ணும், செய்யாதவர்களை போய் நம்ம சொல்ல முடியாது. மோடி பேசிய பேச்சு உண்மையா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அதிக குழந்தை பெற்றதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மோடி குடும்பத்தில் 6 பேர் அவருடைய சகோதரர்கள், அமித்ஷா குடும்பத்தில் 7 பேர் சகோதரிகள் உள்பட, அசோக் சிங்கால் வீட்டில் 5 பேர், இப்படி மோகன் பகவத் வீட்டில் 4 பேர். அப்போ அதிகமான குடும்பத்தை அதிகமான புள்ள பெக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் யாரை குறி வைக்கிறாரு? இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாரு. அப்போ இது மக்களுக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், காரில் அடிபட்ட அதாவது நாய்க்குட்டின்னு சொன்னார், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? இந்தியா முக்கியமான முதல்வர் அவர் 80க்கு 20ன்றாரு. அவங்க சொன்னதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லலை, எல்லாருக்குமான சொல்கிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்கிறா இருந்தால் இன்றைக்கி 14 லட்சம் கோடி உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, வரி இல்லாமல் ஆக்கியிருக்காங்க கார்பரேட்டுகளுக்கு. அதே மாதிரி 26 லட்சம் கோடி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், 26 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது 90% இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கல, யாருக்கோ கிடைச்சிருக்கு. அப்போ 90% இந்துக்களுக்கு எதிராக இந்த பாஜக இருக்கு. ஆனால் சொல்லுது பாரத மாதா கி ஜெய், இந்துத்துவா, இதெல்லாம் சொல்கிறாங்க. பேசுவது காமம், பேசுவது நாணம், செய்வது காமம்னு சொல்லி கம்பர் சொல்லுவாரு ராவணனை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க இதே தான் கம்சன் என்ன செஞ்சாரு? கம்சன் மாதிரி ஒரு நியாயத்தை பேசினவர் கிடையாது, ஆனா குழந்தைகளை பூரா கொண்டாரு. சரி, நம்ம பேசலாம். ஸ்ரீராம் கிட்ட, முதல் முறையாக ஒரு பிரதமர் உடைய பேச்சு இந்த மாதிரி விதிகளை மீறி இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அப்போ பாஜக ஒரு பதட்டத்தில் இருக்கு. மோடி அவர்களும் முதற்கட்ட அந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அச்சத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வை எப்படி பாக்குறீங்க? மூச்சுக்கு 300 வாட்டி செக்குலர் காங்கிரஸ்னு சொல்லிப்பாங்க காங்கிரஸில் இருக்கிறவங்க. ஆனால் இந்துக்கள் இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு வார்த்தையிலையும் அந்த இந்துக்கள் இஸ்லாமியர்களை பிரித்து பேசுவர்கள் தான் காங்கிரஸுடைய யதார்த்தமான விஷயம். ஆனால் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சின்னு பெருமை வேற பீத்திப்பாங்க. அது அவங்களுடைய காலங்காலமாக செய்யக்கூடிய நாடகத்தை பிரதமர் இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறாரு. அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இஸ்லாமியர்களை மட்டும் தாஜா செய்வதற்கு எவ்வளோ இந்த காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 25 லாயர்ஸ் சொன்ன ஒரு குழுவை வச்சு ராம ஜென்ம பூமியை எதிர்த்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் பர்சனல் லா போர்ட், முஸ்லீம் பர்சனல் ப்ராப்பர்ட்டி போர்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 30 எடுத்துன்னு வந்தாங்க. ஆர்டிகிள் 30 என்ன சொல்லுது? இந்துக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மதத்தை பற்றி ஓதக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாமியும் கிறிஸ்தவர்களோ சொல்லிக் கொடுக்கலாம். இது 3வது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியை உருவாக்கி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடை பிரித்து ஒரு முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கண்ட்ரியை ஒன்று ஆரம்பிச்சுட்டு இன்னொன்று செக்குலர்ன்ற கண்ட்ரியை உருவாக்குறாங்க. அதே மாதிரி 2026-11 26/11 அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை ஒரு இந்து தீவிரவாதம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ராமரை ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ஒரு விஷயத்திலையும் காஷ்மீரி பண்டிட்டுக்கு 1990s நடந்த அந்த கொலைக்கு ஒன்றுமே செய்யாதது இந்த காங்கிரஸ். இந்த மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு கட்சியை ஏன் மக்களிடம் சொல்லக்கூடாது? அதில் என்ன பிரச்சனை? அது நீங்கள் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹிந்து பெண் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினால் அவங்களுடைய சொத்தும் இஸ்லாம் ஹஸ்பண்டுக்கு போகணும். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிந்துவை மணந்தால்
அந்த இஸ்லாமிய பெண்ணின் சொத்து அந்த இந்துக்கு போகக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறது, அதான் பிரதமர் சொல்கிறாரு, உங்கள் சொத்துக்கள்லாம் வெளியில் போகும், அவர்களோட சொத்து அப்படியே தான் இருக்கும். ஏன் இப்போ பர்சனல் வக்கீஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்களேன், எல்லாருக்கும் கொடுங்களேன், வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்து எல்லாருக்கும் கொடுங்களேன், அது எது இந்துக்களை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு 20 கோடி மக்களை மட்டுமே நீங்கள் 20 கோடி மக்களுக்கு நீங்கள் செய்யறதுக்கு மட்டும் நீங்கள் பிரதமரால, நீங்கள் 140 கோடி மக்களுக்கும் நீங்கள் பிரதமராக இருக்கணும். செக்குலர் பார்ட்டின்னு சொல்லிக்கிறவங்க செக்குலர் பார்ட்டியாக நடந்துக்காத போது அதை இந்த பிரதமர் கோடிட்டு காட்டுற போது எப்படி வெறுப்பு பேச்சு வரும்? நீங்கள் ஒரு சக்திக்கு எதிர்க்க நாங்கள் சண்டை போடுறோம்னு திரு ராகுல் காந்தி பேசினாரு. ஒருத்தரும் இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்போம் பேசினா கூட அத உடனே அந்த இந்து தெய்வத்தோட அதை கனெக்ட் பண்ணி அவங்க சக்திக்கு எதிரா சொல்றாங்க. அவர் தீய சக்திக்கு அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க சக்திங்கிறது இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள், அத எப்படி எதிர்த்து சொல்றாரு. மதத்தோடயே கனெக்ட் பண்ணிட்டு போறீங்க. ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு வார்த்தை உதயநிதி பேசியது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அவங்களுடைய தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உதயநிதி அவர்களை தண்டிக்கணும்னு சொல்றாங்களே. ஸோ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தேசிய காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? இந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு இதை விட உங்களுக்கு வெறுப்பு பேச்சு வேற ஏதாவது இருக்கா? அங்கே கேட்டா ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பாங்க. கார்ட்வெல் டெஃபினேஷன் தான் திருப்பி வரும். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறுன்னு. அங்க மேடையில் உட்கார்ந்த வீரமணி சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று அங்க உட்கார்ந்து மேடையில் சொல்றார். அப்போ உங்களோட வெறுப்பை ஒரு மதத்துல மட்டும் நீங்க காமிச்சிட்டு நீங்க எங்களுக்கு போதிக்க. ஒரே நிமிஷம் இதுக்கு மட்டும். இப்ப ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் சொல்லியிருக்காரு, உதயநிதி கண்டிக்கப்படணும் கிடையாது, தண்டிக்கப்படணும் சனாதனத்தை பத்தி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய வாக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த முஸ்லீம் இந்து எது பேசுகிறாரா? நான் கேட்குற கேள்வி. அதாவது சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். பிரதமர் மோடி பேசும்போதெல்லாம், அதாவது நீங்களே கேட்டீங்க இந்த கேள்வி, அதாவது நீங்க பல கேள்வி கேட்கல, நீங்க கேட்கணும். அவர் மகாசக்தி அது இல்லை, நீங்க தொடர்ந்து என்னை பேச வேணாம் கேள்வி கேட்டீங்க. நீங்க ஒரு கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். அவர் வங்காளதேச பிரிச்சு கொடுத்தான்னு சொன்னாரு. இதே வாஜ்பாய் தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்திரா காந்தியை பார்த்து சக்தின்னு சொன்னார் இல்லையா? அதை பாகிஸ்தானை உடைச்சது காங்கிரஸ் செஞ்ச தவறாது நல்லதா? அன்னைக்கு மட்டும் பாஜக ஆதரிச்சு பேச்சா இல்லையா? நான் கேட்குறது. பாகிஸ்தான் போகிறதுக்கு காரணம் யார்? 1940 அவங்க 1930 இவங்க இது பண்ணுறாங்க பிஜேபியுடைய தாய் கட்சியான ஆர்எஸ்எஸ் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கணுங்கிறாங்க. அதற்கு பிறகு தான் ஜின்னா கேட்குறாரு. அப்போ யார் காரணம்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ பிரித்து கொடுக்க சொல்கிறது நீங்கள், இது பண்ணுறது நீங்கள். அப்போ சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், அவர்களுடைய எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. சாதிவாரி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் கேட்கிறாரு? நீங்க ஓபிசின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு முன்னாடி ஆட்சியில இருந்தப்பவே காங்கிரஸ் 2011 எடுத்துச்சுமா? அவங்க ஒண்ணு செய்யலமா? 10 வருஷமா ஆட்சியில் இருந்தவங்க 10 வருஷத்தை மட்டும் எடுத்து நீங்க இப்ப பேசுறீங்க. இந்த சாதிவாரிக்கான 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த காங்கிரஸ் செஞ்சிருக்கலாமா? இப்ப மட்டும் புதுசா எதுக்கு சாதிவாரி எடுத்ததை வச்சுதான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கர்நாடகத்தில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கேரளாவில் இடஒதுக்கீடு, எல்லா மாநிலங்கள்லையும் இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்ததுதான் காங்கிரஸ். சென்ஸ் இவங்க எடுக்க வேண்டிய மகளிர், உங்களை மகளிருக்கு 3ல் 1 பங்குங்கிறாங்க. ஏன் அதை கொண்டு வரல, அமலுக்கு கொண்டு வரல? 2026 இனிமேல் சென்செக்ஸ் எடுப்பாங்களாம். அப்புறம் அதுக்கு மேலே தொகுதி வரையறை பண்ணுவாங்களாம். அப்போ எப்போ கிடைக்கும்? பெண்களுக்கு செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்துறாங்க. அத கூட இப்ப இவங்க முன்னெடுக்கிறாங்களே சார். நான் கேக்குறது என்னன்னா, எதா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவா இருக்கட்டும், எல்லாம் இப்ப பேசுற காங்கிரஸ் முன்னாடி ஆட்சியில இருந்த போது இதை செயல்படுத்தி இருக்க முடியாதா? செயல்படுத்துச்சுல்ல பல மாநிலம். நான் கேக்குறது, கேரளாவுல இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இல்ல சார், இல்ல நான் திரும்ப பேசுவோம். நான் முடிச்சுக்கிறேன். ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? காங்கிரஸ். தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு காங்கிரஸ்காரன். நான் கேட்டேன் கலைஞர்கிட்ட, கலைஞர் என் பேரை சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா,
காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்ததை தடுத்தது யாரு? இருங்க சார், இது ஒட்டுமொத்தமா அதை நம்ம மறைச்சிட முடியுமாங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. தமிழ்நாட்டுல வந்து மோடி அவர்கள் இதை பேசியிருப்பாரா, இதே இந்து முஸ்லீம்னு பேசியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க தைரியமா போய் வடநாட்டுல போய் பேசுவாங்களா சனாதனத்தை ஒழிப்போம்னு? எந்தெந்த மாநிலத்துல இவங்க பேசுறதெல்லாம் அப்ப கரெக்டா? உங்க மாநிலத்துல மட்டும் எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பாதோ அங்க நீங்க பேசுறீங்க. தைரியமா இருந்தா கர்நாடகால போய் இங்க பேசினவங்களை பேச சொல்லுங்க. தைரியமா இருந்தா போய் மகாராஷ்டிரால இங்க பேசினவங்களை போய் பேச சொல்லுங்க. கூட இதயத்துலான அங்கே நிக்க வச்சுக்கோங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல இருந்து சனாதனத்தை ஒழிப்போம் இதயத்துல்லா அவர்கள் அங்க நிக்கிறாரான்னு நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன், பண்ணுவாரான்னு கேளுங்க. சோ இவர்கள் பேசுவது எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் வந்து அகண்ட பாரதத்தை 100 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. யாரையும் பாகிஸ்தானை பிரிக்கணும். பாகிஸ்தானை பிரித்தது நேருவும் காந்தியும் அவர்கள் தானே தவிர ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் இல்ல. அகண்ட பாரதத்தை பாக்குறோம். யார் வேணா கூகுள் பண்ணி பாத்துக்கிட்டோம், செக் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு அபாண்டமான பொழி, அதை ஏற்றுக்க முடியாது. நான் சசிகுமார்ட்ட வரேன். அப்ப அவங்கவங்க அந்தந்த இடங்கள்ல எங்க வாக்கு வங்கி இருக்கோ, எதை பேசுனா நமக்கு ஓட்டு கிடைக்குமோ அந்த வகையில தான் காங்கிரஸும் நிக்குது, பாஜகவும் இருக்குதா? உறுதியாக ஐயா இதயத்துல்லா சொன்னது மாதிரி தான். இவங்க வந்து பாஜக வந்து இங்கே தேர்தல் நடைபெற்று முடியும் வரை எந்த மாதிரியான இந்த மாதிரியான பேச்சுக்களையும் முந்தைய பிரதமர் அவர்கள் எடுக்கவில்லை, பேசவில்லை. இது தேர்தல் முடியுது கரெக்டாக இந்த மாதிரி இதில் போயிட்டு ராஜஸ்தானில் போய் இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போ அதேதான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெலுங்கானா முதல்வர் பேசினார். அங்கே அது வரைக்கும் இதை பற்றி பேசல, உதயநிதியை பற்றி பேசல. ஏன்னா இவங்க, நான் வரேன் முதல்ல பாஜக சொல்கிறேன். பாஜக திட்டமிட்டு இதை பரப்புது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வட இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் என்பது இதை வைத்து தான் அவங்க அரசியலை நடத்துகிறாங்க. எதிர்ப்பு அரசியலை மட்டுமே தான் வளர்த்து தான் அவங்க வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருக்காங்க. எந்த விதமான அவங்களுக்கு அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களோ அவர்கள் ஏற்படுத்திய மாற்றமோ இந்த வாக்குகளை ஒருபோதும் அவங்களுக்கு அறுவடை செஞ்சு தராது அப்படிங்கிறத அவங்க நிதர்சனமாக நம்புகிறாங்க. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் மக்கள் படுகின்ற அவதியும் மக்கள் படுகின்ற துன்பங்களும் எந்த ஒரு திட்டத்தையும் சரியாக நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிக்கிட்டு இன்றைக்கும் எக்கானமி பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாற்றல் தான் இருக்குது. இவர்கள் வெறும் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரிகளை மட்டுமே வைத்து இந்த நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரணத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாரு பிரதமர். டேட்டா தான் சொல்லணும். அவர் சொல்லக்கூடாது, டேட்டா சொல்லணும் இல்லையா? எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத டேட்டா சொல்லணும். நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம், எந்த அளவில் நம்மளோட ஜிடிபி இருக்குது அப்படிங்கிறத டேட்டா தான் சொல்லணும். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவங்க அதை சொல்லி வாக்கு கேட்கல. எங்கேயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும், தேர்தலில் கூட பாஜக எங்கேயுமே தான் செய்த சாதனைகளை பற்றியோ எதை பற்றியும் தெரியல, வெறுப்பு அரசியலை தான் கொண்டு வந்தாங்க. திமுக எதிர்ப்பது மட்டும்தான் நீங்கள் அவங்களோட அரசியலாக இருந்ததே தவிர நான் இந்த சாதனைகள்லாம் செய்தேன்னு சொல்ல. அப்போ பாஜக செய்கிறது எல்லாமே திட்டமிட்டு ஒரு வெறுப்பு அரசியல் தான். அதுக்கு அவர்கள் வடநாட்டு மக்களை வந்து ஒரு பகடக்காயை வச்சுக்கிட்டு இது செய்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது பாஜக தொடர்ந்து ஒரு 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 மத வெறுப்பு அரசியலை கொண்டு போகிறது வந்து காங்கிரஸ் சரியாக எதிர்க்குதா அப்படின்னா காங்கிரஸுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஏன்னா திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் இதில் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை சரியான அணுகுமுறையில் தான் போகுது அப்படின்னா இல்லை, அவங்களும் அங்கே தடுமாறி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த வாக்கு வங்கிகளை பாஜக அறுவடை செஞ்சிடும், இந்த மத அரசியலை மத வெறுப்பு அரசியலை செய்து வாக்கு வங்கி எடுத்துருங்கிறதுனால பாஜகவை சரிசமமாக எடுத்து கொண்டு போறதுக்கு இவங்களுக்கு சரியான திட்டங்கள் இல்லாதனால, தொலைநோக்கு பார்வை இல்லாதனால இவர்கள் சரியா எதிர்க்க முடியாம ஒரே அளவுகோல்ல தான் நிக்கிறாங்க. ஒரே அளவுகோல் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க சாஃப்டா பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டா பேசுவாங்க. 2 பேரும் பேசுறது ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஐயா சொன்னார்ல சென்செக் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதியாக இவங்களும் கொடுப்பாங்க, காங்கிரஸும் அதே தான் செய்யும். இன்னைக்கு சொல்லும், நாளைக்கு வந்தோடனே சிஏஏ ஆதரிக்கும், என்ஐஏ ஆதரிக்கும், அதுக்கு எதிர்த்து எதுவும் பேசாது. இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகிறதுக்கா எதிர்த்து நிற்க மாட்டாங்க, எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தான் வரும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் களத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கும். இவர்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர்களா அப்படின்னா பாஜக எதிரானவர்கள் தான். காங்கிரஸ் ஆதரவானவர்களா அப்படின்னா இல்லை, அவங்க சைலண்டாக இருந்துருவாங்க. அவங்க இதுக்கு எந்த ஒரு சிறுபான்மையினுடைய பாதுகாவலான தானே இங்க கட்டமைக்கப்படுது. ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும், அந்த வாக்குகள் எல்லாம் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அதுங்க தான் போகும். நல்ல கேள்வி. அதுதானே சீமான் கேட்டாரு, சைத்தானின் பிள்ளைகளா கேட்டாரு. நல்ல கேள்வி நீங்க சொல்றது. எங்களுக்கு வாக்குகளை எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, பாஜகன்னு ஒன்றை எதிர்த்து அதை காமிச்சு தான் இங்க திமுக இஸ்லாமியர்களை ஒன்று கூட்டி வாக்களை வாங்க.
மித்தபடி நான் இஸ்லாமியர்களுக்கு இதை செய்துள்ளேன், நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி எங்கேயும் வாக்கு கேட்கல. நீங்கள் வாக்குகளை இவர்களுக்கு போட்டீர்கள்னா பாஜக உள்ளே வந்துடும். இவரோட பரப்புரை அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் நான்லாம் 24 இஸ்லாமியர்களை விடுதலை செய்தேன் சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்காங்களே விடுதலை செய்து இப்போ சொல்லாமே, சொல்லலையே, ஏன் சொல்லலை? அப்போ இது யார் இஸ்லாமியர் இருக்காங்க? யார் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கேளுங்க. சிஏ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? எதிர்த்து நிற்பாங்களா? நாங்கள் வென்று வந்தால் நாங்கள் திருப்பி அது பினராயி விஜயன் கூட கேட்கிறாரு, சிஏ பத்தி ஏன் ராகுல் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? அப்ப சங் பரிவாரும் காங்கிரஸும் ஒரே நேர்கோட்டில் தாங்க நிக்குதுன்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ரொம்ப தெளிவா எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரித்தது அறிக்கை அந்த மாதிரி இருக்கும். திரு சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அதாவது எதெல்லாம் ஜனநாயக விரோத சமூக நீதிக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த சட்டங்களை பூரா நீக்குவோம். அப்போ ஒன்றை சொன்னால் யார் ஏழு கொண்டு வந்து பினராயி விஜயன் கேட்கிறார், இந்தியா கூட்டணியில உள்ள யாருனாலும் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், எங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொன்னதுக்கு இந்த கேட்டவுடனே விளக்கமும் சொன்னார். அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்த சிதம்பரம் சொன்னார்கள் சிஏஏ என்ஆர்சி புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதில் ஜனநாயக விரோதம் எல்லாமே நாம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்களே கேட்டீங்க, இவங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து உழைக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஓட்டு விழுகணும். ஓட்டு விழுகலைன்னு தானே திரு சீமான் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைன்னாங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம்களுக்கு வந்து இந்த சிறைவாசி விடுதலை வந்து சமீபத்தில் செஞ்சாங்களா இல்லையா? ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது 138 பேரை விட்டாங்க. விடுதலையாருக்குள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? 138 பேர். அது இல்லைங்கம்மா, நான் கேட்குற கேள்வி, அதாவது இப்போ சமீபத்தில் அவங்களாம் எங்கே இருக்காங்க? விடுதலையில் தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து சட்ட நடைமுறைகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் வெளியில் இருக்காங்க. சட்ட நடைமுறைகள் பிரகாரம் முழுமையான விடுதலை கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு ஒவ்வொரு விஷயம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கிடைச்சி, கலைஞர் தான் கொடுத்தாரு. முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் கொடுத்தது அவர், முஸ்லீம் மகளிர் விடுதி கொடுத்தது அவர், 4 கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்தது அவர், வக்குபோர்டு காலேஜ், சதகத்துலாப்பா காலேஜ், இப்படி பல கல்லூரி கொடுத்தாரு. இங்கே காகிதமில்லத்து காலேஜ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு எல்லா வகையான கேட்ட கோரிக்கைலாம் செஞ்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து அதே மாதிரி இந்து பெண்கள் அத்தனை பேரும் 22 பெரிய கட்சிகள் இருக்கு. 18 கோடி பாப்புலேஷனுக்கு அள்ளி சேர்த்து 22 கட்சி இருக்கு. 130 கோடி இந்துக்களுக்கு பேசுறதுக்கோ ஏதோ ஒரு சொல்றதுக்கோ ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. அதனாலதான் அந்த இந்துக்களுக்கு அந்த கட்சி இப்பதான் ஒரு பட்டியல் போட்டாரு. ஒரு பட்டியல் போட்டு எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு, இந்துக்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அல்வா தான், லட்டு தான் கொடுத்தாங்க எல்லாரும். கல்வியை படிச்சது யாரு? இதான் நிதர்சன உண்மை. ஒரே நிமிஷம். ராமர் கோவிலை இவ்வளவு நாள் எதிர்த்த காங்கிரஸ் இப்ப ராகுல் காந்தி போறாராம், ஏன் அமைதியில் நிக்க போறாராம்? இப்ப திருப்பி ராமர் மேல பக்தி வந்துச்சு அவருக்கு சடனா. அவர்தான் ஜெய் ஸ்ரீராம்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் தவறான வார்த்தை. நீங்க சொல்றது ஜெய் ஸ்ரீராம், கமல்நாத் ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. இப்ப ஏன் ராகுல் காந்தி ஓடுறாரு ராமர் டெம்பிள் கோவிலுக்கு? இதுல இருந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்க அதிகாரத்தை பறிச்சு நீங்க பேசுங்க சார். இல்ல வெளிப்படையா தான் என்னன்னா, பாஜக எடுக்கும் அதே ஆயுதத்தை இப்ப காங்கிரஸ் எடுக்குது, இவ்வளவுதான். அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூணூல் எடுத்து காமிச்சிட்டே அவர் சொல்லிட்டாரு, நான் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி இல்ல சொல்லிட்டாரு. கேட்பாங்க, அதை நீங்க சொல்லணும். இல்ல அதுல கோயிலுக்கு போனா அதான் சொன்னாரே. அவர் நான் இந்த ஜாதி இந்த மதம்னு சொல்லி இன்னைக்கு மோடிங்கிற ஜாதிக்காக வேண்டி ராகுல் காந்தி மோடிங்கிற பிரதமர் ஒரு ஜாதி பேரை வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க மோடி என்பது ஜாதி, அந்த ஜாதியை ஏன் எதிர்த்தார் ராகுல் காந்தி தானே கேட்டாங்க. அப்ப ஒரு ஜாதி பேரை வச்சிருக்க கூடியவர் இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு. அத அப்படி நாங்க சொல்லக்கூடாதா? அவங்க ஜாதி இல்ல நான் என்ன சொல்றேன், அதை தான் நான் திருப்பி சொல்றேன். 2 பேரும் அரசியலாக்கி இதை வந்து வாக்கு அறுவடைக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க. இந்த மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களையோ செயல்களோ, இப்போ நீங்கள் சிறுபான்மையர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இதை விட பின்தங்கி பல பேர் இருக்காங்க.
பழங்குடியினர் இருக்காங்க, இன்னும் வந்து இப்போ சிறுபான்மையரில் இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இன்னும் படிப்பு இல்லாத எத்தனையோ மக்கள் இங்கே இருக்காங்க. அதையும் சேர்த்து தான் இன்க்ளூசிவ், ஐயா சொன்னார் இல்லையா, இட்ஸ் இன்க்ளூசிவ் தான். நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டியது. அதில் யார் அதை முன்னிறுத்துறா, யார் அதை பின்ன இழுக்கிறா? யாரு இந்த இஸ்லாமியர்களை மட்டும் முன்ன வைக்கிறது இல்ல ரெண்டு பேருமே இதுல பங்கு இருக்கு. ரெண்டு கட்சிகளுக்குமே நான் வெளிப்படையா சொல்வது என்னன்னா, இவர்கள் வெறுப்பு அரசியலை வைத்து இதை வந்து அறுவடையாக்க பாக்குறாங்க. அது சரிசமமாக காங்கிரஸும் என்ன செய்து, இதனால வந்து எங்களுக்கு வாக்குகள் பறிபோகும் அப்படிங்கறதுனால இவர்களும் அதை கையில் எடுக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான திட்டங்களா, மக்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், நான் 60 ஆண்டு காலமா காங்கிரஸ் இருந்திருக்கு, நான் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்கேன், இல்ல மைனாரிட்டி பீப்புள் செஞ்சிருக்கேன், எடுத்து செய்யலாம். அதே பாஜக 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கொண்டு வந்து நீங்கள் ஆட்சியில என்ன செய்து சாதனையில வச்சு திமுக காங்கிரஸ் ஒண்ணு செய்யல அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தானே ஓட்டு விழுந்திருக்கணும். விழுணுமே, வெறுப்புல தானே அவர் பேசுறாரு சீமான். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இல்ல நாங்க வெறுப்பு பேசுறோம்னா இஸ்லாமியர்கள் வேண்டாம்னோ இல்ல இஸ்லாமியர்களை குறைத்தோ நாங்க பேசவில்லை. ஓகேங்களா, நாங்க தெளிவா சொல்றோம். இல்ல அது வந்து அதுக்கு பின்னாடி அவர் பேசுனது மறைக்கப்படுது. அதுதான் சொல்றேன். இவங்க வெட்டி ஒட்டி அது என்ன கண்டென்ட்காக பேசினாங்க அப்படிங்கறத எடுத்துட்டு தான் பேசுறாங்க. அது வந்து பொதுவா சொன்னது, எல்லாருக்குமாக சொன்ன கருத்து அது. அதை வந்து ஐயாவுக்கே தெரியும். அது நல்லா 10 தடவைக்கு மேல 20 தடவைக்கு மேல போட்டு திரும்ப அந்த கட்சிகளுக்கு ஏன் போடுறீங்க? இஸ்லாமியர்கள் நான் திருப்பி சொல்றேன், நடந்து முடிந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்குகள் சிறுபான்மையர்னு சொல்றாங்களா, நாங்க வந்து அவர் பெரும்பான்மைன்னு சொல்றோம், இங்க இனத்தவர்னு சொல்றோம், அவர்கள் வந்து நாங்கலாம் இந்தியர்கள்னு சொல்றோம். அதான் சொல்றேன், அவர் சிறுபான்மையர்கள் இஸ்லாமியர்கள் நீங்க பிரிக்கிறீங்க. நான் எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம். சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்றது பிரதமர் மட்டும்தான். சரி, நான் திரும்ப வரேன். வேந்தரின் மக்கள் சபை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மோடி ராகுலுக்கு நோட்டீஸ், தேர்தல் ஆணையம் செக், அடுத்து என்ன என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீராம் கிட்ட இன்னும் ஓரிரு நாட்கள்ல மோடி மேடையில் கண்ணீர் விட்டு அழுகிறத கூட நீங்க பார்க்கலாம், அப்படியெல்லாம் பேசுவாருன்னு ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா பாஜக? அது அவர்களுடைய ஆசை. அவர் வந்து 40 சீட்டை திருப்பி வாங்குவாரான்றது அவர் தான் யோசிக்கணும். பாஜக அந்த நிலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் அமேத்தியில் இப்போ ரொம்ப நாள் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்தது, இன்னும் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அமேத்தியில் அவர் முதல்ல கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் நிச்சயமாக பிரதமரை சொல்லலாம். பிரதமர் இதுக்கெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பேச்சு எடுத்ததேங்கிற திசை மாதிரி போகுது. ஒரு 10 வருஷத்துல என்ன செஞ்சோன்னு ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன 400 இடங்கள்ல வெற்றி அப்படிங்கறது கூட அவர் பேசுறதே விட்டுட்டாருங்க அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்லையே, எல்லா இடத்துலையும் அப்கி பார் 400 பார்னு பேசிட்டு தான் இருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. முன் வச்ச கால பின் வைக்கிறவர் பிரதமர் இல்லைங்க. அவர் ஒரு தொகுதியிலையும் எந்த மக்களுக்கு எதை பற்றி சொல்ல வேணும், இவங்களுடைய கர்நாடகாவில் இவங்க சொன்ன வாக்குறுதியை எங்கே ஆரம்பித்தாங்கன்னு அங்கே சொன்ன 4 வாக்குறுதியில் 3 கூட ஒழுங்காக பண்ணல. மக்களுக்கு ஆல்ரெடி அந்த கொந்தளிச்சிருக்காங்க. சமீபமாக ஒரு பெண், ஒரு இளம் பெண் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட பெண்ணின் சமூகத்தை கூட வெளியில் சொல்லக்கூடாது என்ற ஒரு அழுத்தம் இன்னைக்கு கர்நாடகா பற்றி எரிகிறது. இந்த மாதிரி தாஜா பண்ணும் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை கர்நாடகா மக்களும் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க தான் போகிறாங்க. 400 சீட் வருவதை மாற்று கருத்தில்லை, என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். சரி, ஆனால் ஒரு டைரக்ட் அட்டாக் மாதிரி இருக்கா மோடி அவர்கள் பேசுறது? இந்த முறை அவர் பேசுறது அந்த மாதிரி தான் வழியில போகுதா? எப்பவுமே அவர் டைரக்டா தானங்க பேசியிருக்காரு. எந்தெந்த விஷயத்தை இன்டைரக்டா பேசுறாரு, எந்தெந்த விஷயத்தை டைரக்டா பேசினாலும் தப்பு, இன்டைரக்டா பேசினாலும் தப்பு. என்னதான் பேசணும்? பாஜகவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கண்டிஷன்ஸ்? நீங்க கையை கட்டின்னு ஓடணும், காலை கட்டின்னு ஓடணும், நீங்க கூட்டணி வச்சு கூடாது, நீங்க இதை தான் பேசணும், நீங்க அதை தான் பேசணும். ஆனா நாங்க எல்லாம் பண்ணுவோம், எதை வேணா பண்ணுவோம், நாங்க பண்ணா ஜனநாயகம், நீ மிச்சவங்க பண்ணா ஜனநாயகம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கொடுத்தா அது ஜனநாயகம் பண்றது, சுப்ரீம் கோர்ட் பாஜக ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் வாங்கப்பட்டார். இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு காவி சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிறது, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. அதையும் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வேணுங்கிற பிரச்சாரத்தை இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, பிரதமர் வந்தா இனிமே
எலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்றது, பிரதமர் வந்தா கான்ஸ்டிடியூஷன் இருக்காதுன்னு சொல்றது, பிரதமர் திருப்பி வந்தா உங்க எல்லாரையும் இஸ்லாமியர்களை துரத்தி விடுவார்கள் சொல்லுது, இதெல்லாம் வெறுப்பு பேச்சு இல்லைங்களா மேடம்? இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவர் முன்னுரிமை கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டி கிட்ட இருந்து உங்களுக்கு இட ஒதுக்கீடு பறிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு என்ன மாதிரியான பேச்சு? பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக மட்டும், ஜாதி இல்லாம இல்ல, மத ரீதியாக ரிசர்வேஷனை கொடுக்க கூடாதுன்றது அந்த கட்சியின் நிலைப்பாடு. அதுதான் உண்மை, அதுதான் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடுமே. அவங்க வேணுங்கிற போது மாத்திப்பாங்க. ஸோ அதை தான் அவர் மீன் பண்றாரே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிரானது உடனே அப்படி கிடையாது. மத ரீதியாக இப்போ ஆர்மியில் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா எந்த ஒரு மைண்ட் செட்டில் அதை எங்கெல்லாம் புகுத்த பார்க்குறாங்க பாருங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி. ஒரு ஆர்மின்றது மதம் ஜாதி அப்பாற்பட்டு நாட்டுக்காக இருக்கக்கூடியவர்களை அங்கேயும் போய் நான் உங்களை மத ரீதியாக உங்களை ரெக்ரூட் பண்ணுவோம்னா இது எங்கே போய் முடியும்? இந்த ஒரு விபரீத விளையாட்டுன்றதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் பிரதமருக்கு இருக்கு. இது எவ்வளவு தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, எப்படி பிரதிபலிக்கும்? ஒரு சீட் வரும்போது அதுதான் ரிஃப்ளெக்ஷன். நான் உங்களுக்கு அன்னைக்கு உட்கார்ந்து சொல்றேன். சரி, இதயத்துள்ள அவர்கள்ட்ட அப்போ எல்லா இடங்கள்லயும் பாஜக இஸ்லாமியர்களை தாக்குதல் நடத்துது அப்படின்னு பேசுற அதே காங்கிரஸ் இந்த மாதிரி சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் அவங்க போறாங்களா? ஆமா, காங்கிரஸை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பண்டித நேருஜியிலிருந்து மன்மோகன் சிங் அவர்கள் வரையும் கிட்டத்தட்ட 200 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அது இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பிஹெச்ஏலேருந்து துப்பாக்கி தொழிற்சாலையிலேருந்து நெய்வேலியிலேருந்து தூத்துக்குடி துறைமுகமாக இருக்கட்டும், அதே மாதிரி வட இந்தியாவில் பக்ரானங்கள் திட்டமாக இருக்கட்டும், ரூர்கேலாவாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் உருவாக்குனாங்க. 10 வருஷம் மோடி ஒரு திட்டம் அது மாதிரி ஒன்று செஞ்சாரா? இல்லை. 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாஜ்பாய் உள்பட இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்கள் வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி 100 லட்சம் கோடி கடனை வாங்கி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? இல்லை. நீங்கள் 70,000 கோடியை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே விவசாயிகள் தள்ளுபடி பண்ணிச்சு. நான் கேட்குறேன், அதுலேருந்து இந்துக்கள் முஸ்லீம் பார்த்தாங்களா? எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. யூரியா மானியம் கொடுத்தாங்க. விவசாயிகள் யார் பெரும்பாலும் காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாருக்கும் செஞ்சிச்சு. இன்னைக்கு பேசுற பேச்சுக்கள்ல எல்லாருக்கும் ராணுவத்துல கூட மத ரீதியா நீங்க ஆட்களை சேர்ப்பீங்கன்னா அது என்ன விதமான விபரீதம்? ராஜ்நாத் சிங் அதை தான் சொல்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் சேர்த்தது இதுவரையும் இராணுவத்தில் எந்த பிரச்சனையும் வரல. அக்னிபாத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்தியா முழுக்க மோடியை எதிர்த்து மோடியை ஏன் அசிங்கமாக பேசக்கூடிய நிலைமை வந்தது யாருனால? அவங்களால தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கேஸ் மக்களுக்கு எல்லாம் புரிந்தது. மத ரீதியாக எங்கேயும் பண்ணலையே. 600 கோடி ரூபா 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கேஸை நாங்கள் சப்சிடி கொடுத்து 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். நீங்கள் 300 ரூபாய்ன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு வாங்கி நாங்கள் 72 ரூபாய்க்கு கொடுத்தோம். நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி விற்று. அப்போ இதையெல்லாம் எல்லா மக்களுக்கும், அது இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சோம். இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் பஸ்ஸில் போகிறாங்க, அதில் என்ன நாங்கள் மதம் பார்க்குறோமா? 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதில் மதம் பார்க்குறாங்க, ஜாதி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏற்றி விடுறது. அது அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க, இல்லை நான் பேசுகிறேன். அதாவதுங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் இந்திய மக்கள் அனைவருக்காக உழைக்குது. ஆனால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக உழைக்கிறாங்க. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 2014 11 லட்சம் கோடி மொத்தத்தில் வரியாக வந்துச்சு. அதில் 4 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் கார்பரேட்டை வாங்கினோம், 33%. இவங்க என்ன பண்ணாங்க, அதை 22% ஆக்குனாங்க. இந்த அம்மா நிர்மலா அம்மா என்ன பண்ணாங்க, 2019 சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு 15% ஆக்குனாங்க. ஆனால் இப்போ இந்த பணம் எங்கே வாங்கப்படுது? டைரக்ட் டாக்ஸாக ஏழைகள், தலித்துகள், ஓபிசிகள் இவங்கள்ட்ட வரியாக ஜிஎஸ்டி அநியாயமாக போட்டு வாங்குறாங்க. நான் என்ன விலைவாசி உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு பணக்காரர்களுக்காக பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பது, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லா துறையும் கொடுப்பது, இது இந்துக்களுக்கு எதிரானது. 90% இந்துக்கள் பாதிக்கப்பட்டது. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பாஜக சொல்லுவது இந்துன்னு சொல்றாங்க, ஆனா செய்வது இந்துக்கள் விரோதம். பேசு ஸ்ரீராமர் பேரை சொன்ன உடனே எல்லாம் வந்துருமா? பாரத் மாதா கி ஜெய் சொன்னா வந்துருமா? ஆனா ஒட்டுமொத்தமா இந்துக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பிரிவினை பேச்சு நான் பேசலங்க. பிரிவினை பேச்சு மோடி தான் பேசுறாரு.
பேசுறாரு. பேசுவது, நான் கேட்கிறேன். ஜாதியை வைத்து நாய்க்குட்டி பேசுவது, சொன்னது யாரு? இருங்க, இந்த மாதிரிலாம் அது அவரை சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் இருங்க. அவங்க வரேன், பேசுறது, பேசும்போது வரேன், என்னை மட்டும் இருங்க. இருங்கன்னு சொல்றீங்க. வரேன், நான் வரேன், என்ன இருங்க. கேட்கிறேன்? அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மோடி நான் அவர்கள் கேட்கிற இன்னைக்கு பதிலுக்கு பேசக்கூடிய பேச்சு இந்த என்ன? மாதிரிலாம் மோடி வெறுப்பு பேசியாவது பேசு. இருங்க, இருங்க. எந்த இடத்துல எப்படியாவது இருங்க, இதே இடத்துல எப்படியாவது ஆட்சிக்கு வர முடியுமா இருங்க, என்று இருங்க. பகல் அது கனவு என்ன வெறுப்பு பேச்சு? பகல் கனவுல தான் அவர் முடியும். நீண்ட நேரம் பேச இந்துக்களை விட்டீங்க. பேசுவது, இருங்க, நீங்க தான் ரொம்ப இப்படிப்பட்ட நேரம் ஒரு பேசிட்டீங்க. சமூகம்னு உங்க பேசுவது, வளர்ச்சி திட்டத்தை list வெறும் போட்டீங்க. மதத்தை இல்லைங்க. வைத்தே பேசுவது, இதெல்லாம் என்ன இப்ப வேணா ட்ரை பாருங்க, பண்ணிட்டோம். நாலாந்தர அவங்க பேச்சாளர் மதத்தை மாதிரி வைத்து இன்னைக்கு அவங்க பிரதமர் பேசுற ஒரு பேசுறாருன்னா, விஷயத்துக்கும் இதைத்தான் இவங்க காங்கிரஸ் பேசுறாங்க. கட்சி என்பது இங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான BJP கட்சி. சரி. காங்கிரஸ் கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு அத்தனை மட்டுமான பேரும் கட்சி. சரி. நாலாந்தர காங்கிரஸ் பேச்சு. கட்சி சரி, ஒருபோதும் சரி. இந்தியர்களுக்கு ஒரு மட்டுமல்ல, நாலாந்தர அது குறிப்பிட்ட பேச்சாளர் மாதிரி மதத்திற்கான எவ்வளவு கட்சி. பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் பிரதமர் சொல்றது. பாஜக இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மக்கள் அதை புரிந்து கொண்டு இருங்க, விட்டார்கள். இதே துலா, இருங்க. ஏன்னா மக்கள் அதை தலை புரிந்து இருங்க. கொண்டு விட்டார்கள். ரெண்டு பேரும் பேசினா எப்படி புரியும்? மக்கள் அதை நீங்க புரிந்து இருங்க. கொண்டு விட்டார்கள். நீங்க இருங்க. காங்கிரஸ் இதுக்கு பொறுப்பு கட்சி இல்லைன்னா எப்படி? இருங்க. காங்கிரஸ் கட்சி என்பது அவரை வெறும் list இஸ்லாமியர்களுக்கு போடுறீங்க. பண்றீங்க இல்லையா? காங்கிரஸ் நீங்க கட்சி நிறைய என்பது ஒரு list போடுறீங்க. இஸ்லாமியர்களுக்குமான முதல்ல கட்சி சரி, மட்டுமே. இருங்க. நல்லா போச்சு. சசிகுமார், நீங்க பேசுங்க. நல்லா போனவாத எப்படி திசை திருப்பி இருங்க, இதே துலா, இருங்க, அமைதியா இருங்க. அவர் கேள்வி கேட்கிறார். நிறைய நேரம் நீங்க பேசிட்டீங்க. திரும்ப. ஆரம்பிச்சது அவரு. இருங்க. இந்துக்களுக்கு என்ன இருங்க, நீங்க. திருப்பி அவரை கூப்பிடுறீங்க. சும்மா இருப்போமா? அப்ப நீங்க பாஜக ஆதரவா எந்த பேசுறீங்களா? நீங்க சார், நீங்க என்ன பேசுறீங்க? திசை திருப்புறீங்க. இதுதான் திசை திருப்பல். ராமர் கோயில அவர் வந்து ஆரம்பிச்சது. கருத்து ரீதியா இல்லைன்னா, ராமர் கோயில் கருத்து இல்லைன்னா திசை திருப்பல். சசிகுமார், நீங்க பேசுங்க. ஸ்ரீராம், நீங்க இருங்க. இந்து மதத்தை கேட்ட வந்து காங்கிரஸ் ஸ்ரீராம் இருங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் செயல்படுகிற ரெண்டு முறை காங்கிரஸ் ஒரு கட்சியை சிறிய நம்ம இடைவேளைக்கு எதிர்க்கதான் பிறகு எதிர்க்கணும். ரெண்டு முறை அவரை பேச விடுறீங்க. மோடி ராகுலுக்கு நோட்டீஸ், தேர்தல் ஆணையம் செக், அடுத்து என்ன என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சசிகுமார் அவர்கள்ட்ட இப்ப தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும் போது சம்பந்தப்பட்ட இருவருக்குமே அனுப்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுவான நடுநிலையாளர்கள் வைக்கிறாங்க. இப்போ மோடி அவர்களுக்கோ ராகுல் அவர்களுக்கோ வைக்கல, அவங்களுடைய கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுலயும் பெயர்களை குறிப்பிடல, மோடி ராகுல்னு குறிப்பிடலைங்கிறாங்க. அப்ப இதனுடைய நடவடிக்கைங்கிறது என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே நடக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது ஐயா சொன்னார் இல்லையா, எல்லாமே ஒரு அட்டானமஸ் பாடினாங்களா, அப்படிலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னிச்சு, ஒரு ஜட்ஜு சொல்லிட்டாரு, இது வந்து நாங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படுறோம், எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லைன்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் இருக்காங்க. அது இடியாக இருக்கட்டும், இடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எலக்ட்ரோரல் பாண்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல வாங்க. இதை யார் எடுத்து பேசுறது, யார் மக்கள்கிட்ட கொண்டு போறது? நீதிமன்றம் சொல்லியே இன்னும் ஸ்டேட் பேங்க் முழுவரையா விவரங்களை கொடுக்கல. அவரு கண்டிச்சு உண்மையில வரவேற்கத்தக்கது ஒரு நீதிபதி வந்தவர்கள் எடுத்து சொன்னது நிச்சயமா வரவேற்கிறது. ஆனால் அதுக்கான நடவடிக்கை என்ன இருக்கு? இந்த சம்பந்தமான நடவடிக்கையிலே என்ன எடுக்காத போது தேர்தல் ஆணையங்கிறது வெறும் வெத்து. அவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நான் என்ன சொல்றேன், நான் அடிப்படையில் நடந்து முடிந்த தேர்தலை வச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு ஏன் நான் சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நான் சொல்றேன், நைனா நாகாதர் என்ற 4 கோடி ரூபாயை பிடிச்சேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இன்னைக்கு இடி நான் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கேஸை. அதோட நிலைமை என்ன? அப்போ ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? நான் தேர்தல் ஆதாரமாக எத்தனையோ, நீங்கள் செய்தித்தாள்களை பாருங்கள், செய்தியிலே வந்துருச்சு, இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. நீங்கள் வெளிப்படையாக ஒன்று நாங்கள் சொல்கிறது தான் அரசியல் மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் இருக்கார், ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு 95 லட்சம் சொல்கிறீங்க. மனசாட்சி தொட்டு உண்மையாக எலெக்ஷன் கமிஷன் சரியாக இருந்திருது என்றால் அவர்களால் இதை 95 லட்சம் சரியாக சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஒரு முதல்வர் வந்துட்டு போகிற, ஒரு பிரதமர் வந்துட்டு போகிறதுக்கான செலவு என்ன சிந்திச்சு பாருங்க. அப்போ 95 லட்சம் தான் ஒரு இவருக்கு நடக்குதா? இது சரியாக நடக்குதா? அப்போ தேர்தல் ஆணையத்தை நாங்கள் குறை கொண்டோங்கிறாங்களே, உண்மையை சொல்லி தான் குறை சொல்கிறோம். இது எல்லாமே அடிப்படையை மாற்ற வேணும். நீங்கள் இதை முற்றுமுழுதாக நம்ம புறக்கணிச்சுட்டு போனோம்னா இது ஒரு தேர்தல் நாடகம். ஜூன் 4ஆம் தேதியோட இது அமைதியாயிரும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி முதல்ல இருந்து யார் வெற்றி பெற்று வராங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் தொடர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. 5 வருஷம் அப்படியே இருக்கும். மறுபடி தேர்தல் ஆணையம்னு ஒன்று வெளியில் கொண்டு வருவாங்க. நீங்கள் சின்னத்தை எங்களுக்கு முடக்கப்பட்ட சின்னத்தை வைத்தே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எத்தனை ஏமாற்றங்கள் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு சின்னத்தை ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தாங்க, அப்புறம் அந்த சின்னத்தை எடுத்து ஒரு சுயேட்சையை கொடுக்குறாங்க,
அந்த சுயேட்சைக்கு கொடுத்துட்டு அந்த சின்னத்தை எடுத்து எங்களுக்கு அடுத்த சின்னத்தை வைக்கிறாங்க. எவ்வளவு இடர்பாடுகளை கொடுத்து இந்த தேர்தல் ஆய்வுகள் வந்து எங்கள்கிட்டருந்து மக்கள்கிட்டருந்து புறக்கணித்து இந்த சின்னத்தை கொண்டு போனாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு பாடு, தேமுதிகக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, கடைசியாக வந்த விடுதலை சிறுத்தைக்கு சின்னம் போயிருக்கு. அப்போ இதற்கு முன்பு நாங்கள் இது கொடுத்த அப்ளை பண்ண இதுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ இதெல்லாம் பாரபட்சம் தானே. அப்போ தேர்தல் ஆணையம் சரியாக நடக்குதா? அப்போ இது சரியாக நடக்குங்கிறீங்களா? சத்தியமாக நடக்காது. உறுதியாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம். இது வந்து இவர்கள் இருவருக்கும் இவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக ராகுல் காந்தியிடம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோதானே தவிர இதுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையோ எதுவுமே ஏற்படுத்தாது. தேர்தல் ஆணையம் அமைதியாக வாய்மூடி மௌனம் சாதிக்கணும். நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம் நிறைவு கருத்தாக. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு, யூபிஏ அரசாங்கத்தில் சிபிஐ இடி இதெல்லாம் கேஜ்டு பேரட், கூண்டில் அடித்த கிளிகள்னு இதே சுப்ரீம் கோர்ட் தான் காங்கிரஸ் இருந்தபோது சொன்னது. அந்த கிளிகளை பறக்க விட்டு இந்த இடிகள் ரெய்டு விட்டா அது வந்து திருப்பி அப்படி வேணா மாத்துவாங்க. அது பறந்து கரெக்டா எதிர் தரப்புல தானே போகுது. எங்க போகுதுன்றது அந்த கிளி டிசைட் பண்ணும். அந்த கிளி டிசைட் பண்றது நம்ம கிளியை ரிமோட் கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. எங்க அது போகணும்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. அதுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவங்க செய்த தவறை, அவர் தலைவர் செய்த தவறை இடி மேல பழிய போட்டு போனா அவர் தலைவர் கிடையாது. இது பெரிய தலைவர். கொஞ்சம் இருங்க சார், நான் கிளியரா சொல்லிடுறேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் சிம்பல் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் இருங்க சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். அப்படி பண்ணாத விஷயத்துல, இவர்கள் செய்யாத விஷயத்துல வட இந்தியால ஒரு கட்சி கேட்டா முதல்ல யாரு கேட்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ ஒத்துக்கோங்க, ஆமா நாங்க தவறு செய்து விட்டோம், உடனே போய் மோடி பின்னாடி வருவாரு ஈசின்னு சொல்றதுனா குழந்தைத்தனம். நாங்கள் செய்த தவறை நேர்மையாக ஒற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வாட்டியாவது கரெக்டா டயத்துக்கு அப்ளை பண்ணுங்க. அத முதல்ல கத்துக்கோங்க. நீங்க அப்புறம் நீங்க மோடி வந்து பாடம் எடுக்கலாம். இல்ல நான் தெளிவா சொல்றேன். நீங்கள் செய்து சரி அப்படின்னா எல்லாருக்கும் சரியா நடந்துக்கணும். அதை தான் நான் இங்க சொல்றேன். நாங்கள் அதனால விசிஐ கிடைச்சது வேற யாருக்கும் அந்த சின்னம் கேட்கல, அதனால அவங்களுக்கு கிடைச்சது. இல்ல சின்னத்தை இந்த வட இந்தியால ஒரு கட்சி கேட்டது, நாங்கள் அடுத்து கேட்ட சின்னமும் கொடுக்கவில்லை, அதற்கடுத்து நாங்கள் கேட்ட சின்னமும் கொடுக்கவில்லை. என்ன சின்னம் நாங்க எதிர்பார்த்து கேட்டோமோ அந்த சின்னங்கள் எதுவுமே கிடைக்கல. கடைசியாக வந்த தேமுதிகவுக்கு கொடுத்திருக்காங்க, அமமுகவுக்கு கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்திருக்காங்க. இவர்களெல்லாம் கடைசியாக தான் வந்தாங்க. கடைசியா கூட்டணி முடிவாகி இந்த தேர்தல் சின்னத்துல கூட எதிர்த்தரப்புல இருந்தாலும் கொடுத்திருக்காங்க. ஆனா நாம் தமிழர்கிட்ட பயந்துகிட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கலாமா? இல்ல நீங்க அப்படி கூட எடுக்க வேணாம். அவர்களுக்கு ஒரு கசப்பான இது, இவர்களுக்கான வெற்றியை நாம் மடைமாட்டி விடலாம். இந்த சின்னத்தை கொடுத்தால் இந்த சின்ன மக்களிடத்துல ரொம்ப அதிகமா பிரபலமா இருக்கு, இதற்கு இவர்களுக்கு வாக்குகள் அதிகமா வாங்குன்னு ஒரு தப்பான கணக்கு போட்டிருக்காங்க. அது இந்த முறை அது மாற்றத்தை மக்கள் பதிலளிக்கும் போது நமக்கு தெரியும். நிறைவு கருத்தாக சார், தேர்தல் கமிஷன் நியமனம் பண்றாங்கல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி பண்ணணுங்கிறத ஏன் எடுத்தாங்க? இப்போ அமித்ஷா அவர்களுக்கு வேண்டியவரும் மோடி அவர்களுக்கு வேண்டியவர்களும் நியமிச்சிருக்காங்க. இதுதான் தேர்தல் கமிஷன். அமலாக்கத்துறையில் அவருக்கு வேண்டிய ஆளை ஒரே நாளில் வந்து ரிசைன் பண்ண வச்சு அடுத்த நாள் மனு போட வச்சு அடுத்த நாள் நியமிச்சாங்க. அமலாக்கத்துறையில் சிபிஐயில் இதே மாதிரி இருந்த ஒரு நேர்மையான அதிகாரி அகற்றிட்டு போட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் இந்தியாவில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவ்வளவு நிறுவனங்களையும் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, பல ஹைகோர்ட்டு நீதிபதிகளை தங்கள் கையில் வச்சிருக்கிறதுனால தான் அவர்களால் வந்து டெல்லி நீதிமன்றம் மூலமாக பழிவாங்க முடியுது. பல்வேறு நீதிமன்றங்கள் முதல்வர்கள் நீதிபதியை சொல்லலாம். நீதிபதி லோயா அப்ப 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் நீதிபதி லோயா 60 ஆண்டு காலம் ஆண்ட இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. நீதிபதிகள்ல இந்துக்கள் வெறும் 100 பேர் தான். ஆனா ஒரு வகுப்பினர் RSS வகுப்பினர் ஒரு சமூக எங்க போனாங்க காங்கிரஸ்? அந்த சமூகத்தையே அப்ப அலோ பண்ணாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ள நிறுவனங்கள்ல இவங்க கொடுத்த சலுகையில ஒரு இந்துக்கு கூட கொடுக்கல. இந்த கார்ப்பரேட்
ஒமன் சாண்டி அதானிக்கு ஏன் கொடுத்தாரு? டெண்டரே கொடுக்காம டெண்டரே இல்லாம நண்பர் அதானிக்கு ஏன் ஒமன் சாண்டி ஒவ்வொருத்தரா பேசணும். அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் அதானியை பத்தி பேசலாம். டெண்டரே இல்லாம கேரளால விழிஞ்சியம் போட்ட காங்கிரஸ் ஆண்ட ஓமன் சாண்டி ஏன் அதானி கொடுத்தாங்க? அதுக்கு பதில கேளுங்க. 40,000 கோடி வச்சிருந்தா நம்முடைய அதானி இன்னைக்கு 13 லட்சம் கோடி வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 40,000 கோடி வரமானதுக்கு இதான் பதில். 632வது இடத்துல இருந்தா அதானி 1வது இடத்துக்கு எப்படி வந்தாங்க? இது பதில் இல்ல. என்ன கெஜ்ரிவால் கை செய்ய என்ன காரணம்? எல்லாமே 10 வருஷத்துல தான் அப்படினா கெஜ்ரிவால் சொன்ன ஒரே வார்த்தை காங்கிரஸ் தான் என்ன சொன்னார் தெரியுமா? அதானி உரிமையாளர் இல்ல. அதானி கம்பெனிக்கு மோடி தான் உரிமையாளர்னு சட்டமன்றத்துல பேசுறாரு. உடனே கெஜ்ரிவால் போட்டாங்க. கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு. என்ன ஒரு கத்தனாலும் மக்களுக்கு தெரியும். எல்லா விஷயமும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, அவர்கள் அறிவாளிகள். அவர்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். எல்லாத்துக்குமான பதில் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும். விருந்தினர்களுக்கு நன்றி, வணக்கம்.